ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு சீரியல். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றதுலேருந்து தொடங்குச்சு. விருந்து ஒரு வேளையும் விருந்து சாப்பிட்ற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஒயிட் ரைஸ் வேணாம், சிகப்பரிசி அப்படின்னு அவருக்காகவே விஜய்க்காகவே வடிச்சிருக்க மாதிரி காட்டினாங்க. ஸ்பெஷலாக செஞ்சுருக்க மாதிரி ஸ்வீட்டோட ஆரம்பித்தாங்க. நம்ம விஜய் யூஸ்வலாகவே டயட் கான்ஷியஸ் ஜாஸ்தி இருக்கவரை ரியல்லையுமே சீரியல்லையும் அதே மாதிரி தான் காட்டுறாங்க. உட்காந்து ரசித்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி 2 மாப்பிள்ளைங்களும் பெத்த மகனாக தான் அவங்க பார்க்குறாங்க. அதுலேயும் குமரன்னா அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். கங்கா மட்டும்தான் வேலைக்காரனாக நினைக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக தன்னோட மகன்கிட்ட எப்படி வேலை வாங்குவாங்களோ அந்த மாதிரி தான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வெளியாளாக பார்க்காம இருக்காங்க. அது கங்காவுக்கு புரியலை. இன்னொரு பக்கம் என் அம்மாவாக தான் பார்க்குறேன் அப்படின்னு விஜய் சொன்ன உடனே அவங்களும் எமோஷ்னல் ஆகிடுறாங்க. பாசத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி காவேரி நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அவங்களோட போர்ஷன். அதே மாதிரி கங்கா காவேரியோட போர்ஷனும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஃபயர் காமிச்சிருக்கலாம் காவேரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே பேசினதும் கரெக்டாக தான் பேசினாங்க. ஏன்னா அதிகப்படியாக அவரோட கை செலவுக்கே நம்ம தான் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரான பேச்சு கங்காட்ட. அது கொஞ்சம் எரிச்சலும் கோவத்தையும் உண்டாக்குற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பாட்டியாச்சும் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அம்மா வந்து கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவளுங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் கங்கா விட்ட வார்த்தையெல்லாம் ரொம்ப ஓவரு. இன்னும் அம்மாவாச்சும் இன்னும் கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இல்லை அவள் ஃபீல் பண்ணுறா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கலாம் அவங்களுடைய சுபாவத்தை. அவங்க வந்து கேஷுவலாக விட்டுடுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக போகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் காவேரி கேட்டாலும் 4 வார்த்தைனாலும் நறுக்குன்னு கேட்டாங்க. அவர் சாப்பாட்டுக்கு நீ தான் காசு, உன் காசு தான் கை செலவுக்கே நீ தான் கொடுக்கணுன்ற மாதிரி நீங்கள் தான் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துக்குவேன். அவர் எப்படி தண்ணி மாதிரி செலவு பண்ணாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி காவேரியோட அதிரடியான பதில் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாட்டி ஒரு வார்த்தைனாலும் திருவார்த்தையாக சொன்னாங்க, உனக்கு காவேரியை பார்க்க போகிறாம அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீ வந்து பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்பட்ட, அது அவளுக்கு நடந்துச்சு இல்லை அந்த பொறாமை உனக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அதுவும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எதை பார்த்தாலும் போட்டி பொறாமை அப்படின்ட்டு. இங்கே இன்னொரு சைடு வாக்கிங் வர்றது, காவேரி மாமியார் அப்புறம் மருமகன் 3 பேரோட காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தினைக்கும் வாக்கிங் வரணும், ஜாகிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வா, நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வான்னு 2 பேரோடவும் விஜய் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தது. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து மாமியார் மருமகனோட பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. புழுக்கமாக இருக்குது அப்படின்னு உடனே கொடைக்கானல் ஞாபகம் வந்துருச்சு. கொடைக்கானல் ஞாபகம் வந்தவும் வீட்டோட ஞாபகம் வரவும் நான் மீட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஹேர் ஸ்டைல் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. காவேரி சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேள்விப்பட்டேன் அது இருக்குமோ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வாக்கிங் வர மாதிரி காட்டவே தலையை தூக்கி வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். நாளைக்கு எபிசோட் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக போயிட்டுருக்கு ட்ராக்கு. இந்த மாதிரியே போச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். உங்களோட கருத்துக்கள்?